அஸ்மத்குருபியோ நமஹ. சுவாமி திருமழிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் நேத்தி 89வது பாசுரம் அனுபவித்தோம். இன்னைக்கு 90வது பாசுரம். வீற்றிருந்து விண்ணாள வேண்டுவார் வெங்கடத்தான் பால் திருந்த வைத்தாரே பன்மலர்கள் மேல் திருந்த வாழ்வார் வருமதி பார்த்து அன்பினராய் மற்றவர்க்கே தாழ்வாய் இருப்பார் தமர். அதாவது பழுதாகாது ஒன்றறிந்தேன் என்று போன பாசுரத்துல சொன்னார். பழுதாகாத உபாயங்கள், பழுதாகாத வழிகள் ஒன்று என்ன அப்படின்னா பாகவத சமாஸ்ரயணம். போன பாசுரத்துல சொன்னார் பாகவதர்களை ஆசிரயித்தல். பழுதாகாத உபாயங்கள் மீதி எல்லாத்தையும் அருளி செய்யலாகாதோ அப்படின்னு கேட்க பகவத் சமாஸ்ரயணமும் பாகவத அபிமான நிஷ்டையும் மீதி உள்ள பழுதாகாத வழிகள், பழுது ஆகாத வழிகள், நல்ல வழிகள், உபாயங்கள். அதுலேயும் பாகவத அபிமான நிஷ்டையா இருக்கிற அந்த சரமோபாயத்தை கை கொண்டவர் மிகவும் விலட்சணமானவர் என்கிறார் இந்த பாசுரத்தில். அதாவது பாகவதரின் அபிமானத்தில் பாகவதருடைய நிழலில் ஒதுங்கி இருத்தல். பழுதாகாது ஒன்றறிந்தேன் என்கிற பாட்டை அதை நல்லவன் தோழி நாகனை மிசை நம்பரன்னு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் சொன்ன மாதிரியும், நான்முகன் திருவந்தாதியிலேயே 18வது பாசுரத்தில் மாராய தானவனை வள்ளுகிறாள் மார்விரண்டு கூறாக கீறிய கோளரியை வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம். அடியார்களிடம் பிரேமம் வாய்ந்த பெருமானை பற்றுவதை விட நலமுடையது என்னன்னா அந்த அடியார்க்கு அடியார்களை பற்றுவது அப்படின்னு 18வது பாசுரத்திலே தெரிவித்தார். சோ அந்த பாசுரம், அதாவது நாச்சியார் திருமொழி நல்லவன் தோழி என்ற பாசுரமும் 18வது பாசுரமும் மாராய தானவனை என்கிற பாட்டுகளும் ஸ்தோத்திரத்தில் முடிந்த ஸ்லோகத்தையும் பசுர் மனுஷ்யகா என்கிற ஸ்லோகத்தையும் இதுக்கு பிரமாணமாக அனுசந்திக்க வேண்டும் என்பது ஸ்ரீ வச்சன பூஷண சூத்திரங்கள். அந்த இடத்து வியாக்கியானங்களும் இதுல அனுசந்திக்கணும். பாகவத விஷயத்தில் ஸ்வகத ஸ்வீகாரம், தானே பற்றுகை போன பாசுரத்தில் சொல்லப்பட்டது. பாகவதர்களை தானே பற்றுகை போன பாசுரத்தில் சொல்லப்பட்டது. பாகவத விஷயத்தில் பரகத ஸ்வீகாரம் சென்ற 18ஆம் பாசுரத்திலும், அதாவது மாராய தானவரையிலும் இந்த பாசுரத்திலும் சொல்லப்படுகிறது. பாகவத விஷயத்திலும் பகவத் விஷயத்தை போலவே ஸ்வகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம்னு ரெண்டுமே பழுதாகாத உபாயங்கள். ஸோ குருணா யோபி மன்யேத குரும்வா யோபி மன்யதே தாவுபவ் பரமாம் சித்திம் நியமாது பகச்சதஹ. குருவினால் எவன் ஒருவன் அபிமானிக்கப்படுகிறானோ, குருவினால் எவன் ஒருவன் பிரீத்தியாக கட்டாட்சிக்கப்படுகிறானோ, குருவை எவன் அபிமானிக்கிறானோ, ரெண்டு பேருமே குருவை ஒருத்தன் அபிமானித்தாலும் சரி, குருவினால் எவன் அபிமானிக்கப்படுகிறானோ, இருவருமே பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை அடைகின்றனர் என்பது பாரத்வாஜ சம்ஹிதையில் சொல்லப்படுகிறதாம். அதுதான் இங்க ரெண்டுமே. போன பாசுரம் நாம் பாகவதர்களை அபிமானிப்பது, இந்த பாசுரம் பாகவதர் நம்மை அபிமானிப்பது. வீற்றிருந்து விண்ணாள வேண்டுவார், வீறு தோற்ற ஆச்சரியமா பகவத் கைங்கரிய நிஷ்டராயிருந்து பரமபதத்தில் உள்ளவர்களும் தங்களுக்கு கைங்கரியம் செய்யும்படியான பலனை பெற விரும்பி இருப்பார்கள். அவர்கள் வீற்றிருந்து விண்ணாள வேண்டுவார் அப்படின்னா, வீற்றிருந்து பரமபதத்தில் உள்ளவர்கள் வீறு தோற்ற பகவத் கைங்கரிய ஆசைப்பட்டு அங்கு தங்களுக்கு கைங்கரியம் செய்யும்படியமான பலனை பெற விரும்பி இருப்பார்கள். தாங்கள் கைங்கரியம் செய்யணும். வெங்கடத்தான் பால் திருந்த வைத்தாரே பன்மலர்கள், அதாவது எளியவர்க்கு முகம் கொடுத்து அவர்களை உய்விப்பதற்காக திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருப்பவனிடத்திலே சாஸ்திரோக்த முறையில் தப்பாதபடி பலவிதமான மலர்களை இட்டு அர்ச்சித்தவர்கள் பரம பக்தர்கள், பரம பாகவதர்கள், பகவத் கைங்கரியம் செய்தவர்கள் பரமபதத்திலும் பகவத் கைங்கரியம் செய்ய பெறுவர். இப்படி
இந்த பகவத் சமாசிரயணத்திலும் மிக உயர்ந்தது பாகவத அபிமான நிஷ்டை என்று அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தில். வருமதி பார்த்து ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சக கச்சதி. எப்படி எப்படியெல்லாம் சர்வேஸ்வரன் நினைக்கிறானோ அப்படியெல்லாம் இவனும் நினைக்கிறான் என்றபடி சர்வேஸ்வரன் திருவுள்ளத்தில் நினைப்பதை முன்கூட்டியே அறிந்து அன்பினராய் மற்றவர்க்கே தாழ்வாயிருப்பார். அதுக்கு தகுந்த கைங்கரியங்களிலே அன்பு செலுத்தி அந்த பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள் அந்த பாகவதர்கள். தாழ்வாயிருப்பார் தமர்மேல் திருந்த வாழ்வார். பகவத் பக்தர்களாலே இவன் நம்முடையவன் என்று அபிமானிக்கப்பட்டவர்கள் பகவத் பிராப்தியிலும் உயர்ந்ததான பாகவத கைங்கரியத்தை பெற்று பேரானந்தத்துடன் வாழப் பெறுவார் என்கிறார். பாகவத அபிமான நிஷ்டர்கள் பாகவத கைங்கரியத்தை பெறுபவர்கள் என்பது இங்கு திருவுள்ளம் ஆழ்வாருக்கு. யதோபாசனம் பலம் என்னும் ததக்கிரத நியாயத்தை அனுசந்திக்க வேண்டும். இங்கு எந்த உபாசனம் பண்றோமோ அதன் பலம் கிடைக்கும். பாகவதர்களிடம் பாகவதரால் அபிமானித்திருந்தால் பாகவத கைக்கரியம் கிடைக்கும். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அது பெருமாளுக்கு பரம பிரீத்தி. ஏன்னா இந்த பாகவதர் அவனுடைய திருவடியில் மலரிட்டு சாஸ்திரோக்தமாக அவனை பற்றியே நினைத்து அங்கு அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த பாகவதருடைய திருவடியில் நாம் அபிமானித்து அவரால் அபிமானிக்கப்பட்டு அவருக்கு கைங்கரியம் செய்வதே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று ஆழ்வார் திருவுள்ளம். அடியேன் தன்யோஸ்மி.